என் அன்பார்ந்த கூட்டாளி அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை தலைப்பணிந்து தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் நாங்கள் வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க இருக்கோம்னா, ஷாலினி. அது ஒரு பக்கம் டாக்டர் MP அர்ஜுனா அவர்கள், அது மத்தியில் கிருஷ்ணா அவர் ஒரு பக்கம். அதை பற்றி என்னத்தான் கதைச்சாலும் இந்த கதைகள் எல்லாமே சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயமான சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கோம். ஏன்னு சொன்னால் இந்த கதை முடியவே மாட்டேங்குது, நீண்டு கொண்டே போகுது. டாக்டர் அர்ஜுனாவில் தான் தோணுச்சு. கிருஷ்ணாவை இழுத்து விட்டார், அதுக்கு பிறகு ஷாலினி வேறு வேறு பெண்களை இழுத்து விட்டார், அதுக்கு பிறகு முஸ்லீம் அவர்களோட சிறு வயது திருமணம் பற்றி இழுத்து விட்டுருந்தார். இது எல்லாம் பார்க்குறப்ப என்னடா இது, அதை இழுத்து விட்றாரு, இதை இழுத்து விட்றாரு. ஏன்னு சொன்னால் அவர் ஒரு MP, அதனால தான் அவர் கதையை கேட்குறோம். அதை பற்றிய வீடியோவாக தான் இருக்க போது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது எனக்ரோயிலின் உங்கள் சால்வையின் மறுபக்கம். இதுக்கு ஒரு லைக் மாத்திரம் கொடுக்க மறந்துடாதீங்க. அதே வேளையில் போகிற போக்கில் ஒரு சப்ஸ்கிரைபையும் தட்டிவிட மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நானும் மலையகத்தை பிறப்பிடமாக கொண்டவன் அப்படிங்கிற விதத்தில் முன்னையெல்லாம் பாடசாலை நாட்களில், ஏன்னா இதில் எந்த அனுபவத்தையும் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதனால் முன்னையெல்லாம் ஒரு ஜஃப்னாலேருந்து ஒரு டீச்சர் வர்றாங்கன்னா அவங்கள நாங்கள் ஒரு வித்தியாசமாக பார்த்தோம். ஆஹா, உங்கள் ஜஃப்னா டீச்சர், அவங்க படித்து கொடுக்குறதெல்லாம் சும்மா வெத்திகி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்க படித்து கொடுக்கறது, அதாவது எங்களுக்கு ஒரு கற்றுக் கொடுத்தாங்கன்னா அதில் எவ்வளவு உள்ளார்ந்த அனுபவம் இருக்குன்னு ஜஃப்னா டீச்சர்ஸ்கிட்ட படித்தவங்களுக்கே தெரியும். இதனால் மலையக டீச்சர்களை நான் குறை சொல்லலை, நான் சொல்கிறது ஜஃப்னா டீச்சர்ஸ்மார்கள் தான். அவ்வளோ தூரம் படிப்பு, எப்படா அவங்களுக்கு இவ்வளவு படிப்பு, இவ்வளவு புலமை வந்துச்சு, இவங்களுக்கு என்னடா அப்படி வித்தியாசமாக இருக்குது, எங்களை போலவே 2 கை 2 கால்களோடு தான் பிறந்திருக்காங்க, எப்படா உங்களுக்கு மட்டும் இவ்வளவு அப்படின்னு வியந்தோம். இப்போ எங்களோட கவனம் போணுச்சு, அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டில் இல்லாட்டி குடிக்கிற தண்ணியில் ஏதாவது வித்தியாசமாக இருக்குமா, எப்படி இவ்வளோ புலமை வந்துச்சு அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி நாங்கள் பார்க்குறப்ப நம்மளுக்குள்ளேயே, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலேயே மற்ற டீச்சர்ஸும், மலையக டீச்சர்ஸும் சொன்ன தகவல் உண்மையாக பொய்யான்னு தெரியல, நீங்களே சொல்லுங்கள். கிணத்துல குடிக்கிற தண்ணி தான் அவங்களோட புலமைக்கு காரணம். அது உண்மையாக பொய்யான்னு தெரியல, நீங்களே சொல்லுங்கள். இதில் ஜஃப்னா மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடும், வடக்கு பக்கம் உள்ள மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடும். இதுக்கு காரணம் அதுவா அப்படின்னு சொல்லுங்கள். இவங்களுக்கு புலமைக்கு காரணம் அவங்க குடிக்கிற தண்ணி தான், தண்ணியில் கிணத்து தண்ணி தான், கிணத்து தண்ணியில் ரொம்ப கால்சியம் இருக்குது, கால்சியம் தான் இவங்களுக்குள்ள இவ்வளவு அறிவாற்றலுக்கு காரணம்னு எல்லாம் புகழ்ந்த காலம் போய் இப்போ டிக்டாக், சமூக வலைத்தளங்களை, அதுவும் பெண்கள் சமூக வலைத்தளங்களில் கூத்தாடுறது ரொம்ப கவலை அளிக்குது. நானெல்லாம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால், ஜஃப்னா பக்கம் இருந்து வந்த சாந்தி லோகநாதன் டீச்சர்னு ஒரு டீச்சர், அவங்க படித்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து தான் எனக்கு சயின்ஸ் பாடம் பிடிக்க ஆரம்பிச்சது. அந்த அளவுக்கு அவங்களோட புலமை. ஃபிங்கர் பிரிண்டில் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இருந்து அப்பைக்கப்பா பதில் சொல்லுவாங்க. ஃபிங்கர் பிரிண்டில் இப்படி சொடக்க போட்டால் அப்படி வருமே, அப்படி பதில்கள் கொட்டும். அவங்க ஏன் சயின்ஸ் டீச்சராக இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு புரியலை. ஏன்னா அவங்க ஒரு டாக்டர் ஆக வேண்டியவங்க, இல்லாட்டி சயின்டிஸ்ட் ஆக வேண்டியவங்க. ஏன் ஒரு டீச்சராக வந்தாங்கன்னு எனக்கு வியப்பாக இருந்துச்சு. அதே வேளையில் அவங்களோட புலமையை எல்லாத்தையும் நினச்சி நான் பூரித்து போயிருக்கேன், அதே நேரத்தில் வியந்திருக்கேன். இலங்கை யுத்தம் நடந்துக்கிட்டு இருந்துக்க அந்த சூழ்நிலையில் கூட யாழ்ப்பாணம் தான் கடுமையாக பாதிக்கப்பட்டுச்சு. இருந்தாலும் கூட அவங்களோட புலமை ஆச்சரியம் ஒன்றதாக இருந்துச்சு. ஆனால் இப்போ யுத்தம் இல்லை. இருந்தாலும் கூட இப்போ ஏன் இவ்வளவு துர்விஷயங்கள் யாழ்ப்பாணத்தில் நடக்குது? இந்த மாதிரி சமூக வலைத்தளங்களை மட்டும் பார்த்துக்கிட்டு ஆடுறாங்க. நான் அந்த நபர்கிட்ட பேரை சொல்ல விரும்பலை. இந்த இடத்துல அந்த நபரை தாக்கி பேசுகிறதா இருக்கும்.
அந்த மாதிரி சில பெண்கள், யாழ்ப்பாணத்து பெண்கள் நடந்துக்கிறது மூலமாக ஒட்டுமொத்த யாழ்ப்பாணத்து பெண்களையும் தப்பாக நினைக்கக்கூடும். இப்போ இந்தியாவிலேயே இருக்கட்டும், வெளிநாடுகள்லையாக இருக்கட்டும், ரொம்ப ஒழுக்கமான நபர்கள் யார் அப்படின்னா யாழ்ப்பாணத்து பெண்கள். சைக்கிள் ஓட்டிக்கிட்டு போவாங்க, அவங்க முழுசாக தான் உடுத்திக்கிட்டு இருப்பாங்க. இவ்வளவு துணிச்சல் மிக்க பெண்கள், சைக்கிள் ஓட்டிக்கிட்டு போகிறது மூலமாக துணிச்சல் மிக்க பெண்கள். துணிச்சலும் அவங்ககிட்ட தான் இருந்துச்சு. யுத்தத்துலேயும் போராளிகளாகவும் சில பெண்கள் இருந்திருக்காங்க. அந்த மாதிரி துணிச்சல், சைக்கிள் ஓட்டுறது, அந்த மாதிரி துணிச்சலாகவும் இருந்திருக்காங்க. அதே வேளையில் ஒழுக்கமாகவும் இருந்திருக்காங்க. இப்படி யாழ்ப்பாணத்தில் உள்ள ஒரு பொண்ணை கட்டணும்பா அப்படின்னு நாங்கள்லாம் சொல்லுவோம். பொண்ணு தேடுறியா, யாழ்ப்பாணத்து பொண்ணு கிடைச்சா புளிய மரம் தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு யாழ்ப்பாணத்து பெண்கள் புனிதமாகவும் வீரமிக்கவர்களாகவும் இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு காலத்தில், இன்னைக்கு சூழ்நிலையில் டிக்டாக்லேயும் பல சமூக வலைத்தளங்களையும் காணொலியில் போட்டுக்கிட்டு ஆபாச வார்த்தையில் கவர்ச்சிக்கிட்டு வேற்றுமொழி பெண்கள் கூட ஆபாசமாக கதைக்காத அளவுக்கு இவங்க கதைக்கிறாங்க, கழிச்சிக்கிட்டு போகிறாங்க. அதுதான் எனக்கு கவலை அளிக்கிறதா இருக்குது. ஏண்டா நம்மளோட சமூகம் இப்படி போகுது? ஒரு தமிழ் சமூகத்தை சார்ந்தவன் என்று எனது ஆதங்கமும் அதுதான். அது மட்டும் பத்தாதுன்னு ஒரு யுத்தத்துக்கு கூட அத்தனை பேர் வந்திருப்பாங்களா தெரியல. ஆனால் ஒரு மியூசிக்கல் ஷோ நடக்குதுன்னு, தமன்னா வந்திருந்தாங்களே கிட்டத்தில், ஒரு மியூசிக்கல் ஷோ நடக்குதுன்னு அவ்வளோ பேர் நாக்காளியை உடைச்சி, அதை உடைச்சி, இதை உடைச்சி, அந்த ஷோவே தேவையில்லை. மியூசிக்கல் ஷோ வைக்கிறதுக்கு அனுமதி கிடைச்சிருக்காது. தலைவர் இருந்தால் அப்படி நடக்குமா தெரியலை எனக்கு. தலைவர் இருந்திருந்தால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்காது. படிப்பில் மட்டும்தான் கவனம் செலுத்தியிருப்பாங்க. அங்கே உள்ள பெண்களும் சரி, ஆண்களும் சரி. இவ்வளவு தூரம் தரிகட்டு தெரியாது. இப்பயும் சொல்லலாம், யுத்தம் நடந்த காலப்பகுதி மாதிரியா இப்போ இருக்குது? இப்போ எப்படி டெக்னிக்கல் வளர்ந்துருச்சு, எவ்வளவு முன்னேற்றம், அதுக்கேற்ற மாதிரி யாழ்ப்பாணத்து மக்கள் மாறி இருப்பாங்க அப்படிங்கலாம். மாறி இருப்பாங்க தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நல்ல முறையில் மாற்றங்கள் நிகழும். இணையதளத்தை ஒரு கெட்ட விஷயமாக பார்க்குறதுக்கு பதிலாக அந்த மக்கள் ஒரு நல்ல விஷயமாக பார்த்துருப்பாங்க. படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க, வேலை வாய்ப்புகளை தேடுறதுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி தான் நல்ல ஒரு தகவல்களை சொல்கிறதுக்காக யூடியூப் வலைத்தளத்தை பவச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஆபாச வார்த்தைகளை சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இவ்வளவு தூரம் கேவலங்கட்டு கிடக்க மாட்டாங்க. அதே வேளையில் என்னடா நீ ஜஃப்னா மட்டும் பார்க்குற, உன் மலையகம் நல்லா இருக்காடா அப்படின்னா, ஜஃப்னாலையும் போலவே மலையக மாணவர்களும் கெட்டு போயிட்டாங்கன்னு சொல்ல மாட்டேன், கெட்டு போய்கிட்டு வராங்க. ஒரு சம்பவத்தை சொல்லி ஆகணும். ஓலவலுக்கு டீச்சிங் கொடுத்தாங்க மலையகத்தில். 3000 ஆசிரியர்களுக்கு டீச்சிங், ஓலல் படித்தவங்களுக்கு டீச்சர்ஸ். அப்போ நான் ஒரு ஸ்கூல் விட்டு ஈவினிங் டைமில் கிளாஸ் வைக்கிறது, ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிளாஸ் வைக்கிறது, அதில் சின்ன வருவாயின்னு வரும். அது மூலமாக என்கிட்ட படிப்பு செலவுக்கு அதை பார்த்துக்கிட்டேன். அப்போ அந்த டீச்சர்ஸ் புதுசு, ஓலெவல் படித்து கொடுத்தவங்களாம் டீச்சர் ஆகிட்டாங்க. ஒரு பார்லிமெண்ட் உறுப்பினர் மூலமாக தான், அந்த பார்லிமெண்ட் ஓட்டுகளை வாங்கிறதுக்காக, ஒரு வாக்குகளை குவிக்கணுங்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட சதி, மோசடி. ஏன் ஓலல் மாத்திரம் படிச்சிருந்தா போதும், உனக்கு டீச்சர் ஆகிடலாம், நீ ஒரு டீச்சர் தான் அப்படின்னு சொல்லி சிலர் வாக்குகளை பறித்தாங்க. அந்த நேரத்தில் அதில் வந்த டீச்சர்ஸ் அந்த காலத்தில் இருந்தாங்க. அப்போ என்கிட்ட படித்த ஒருத்தன்ட்ட கேட்டேன், 5ஆம் ஆண்டு இல்லாட்டி 6ஆம் ஆண்டு இருக்கும்னு நினைக்கிறேன். அவன் படித்து கொடுத்தவனை அவன்கிட்ட கேட்டேன், உனக்கு ரொம்ப பிடிச்ச டீச்சர் யாருடா அப்படின்னு. அப்போ என்கிட்ட படிச்சுக்கிட்டு இருந்த ஒரு மாணவன்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். கேள்வி கேட்குறப்ப, உனக்கு யாருடா ரொம்ப பிடிச்ச டீச்சர், உன்னோட ஸ்கூலில் உனக்கு பிடிச்ச டீச்சர்ஸ் யாருடா அப்படின்னு கேட்குறப்ப நான் சொன்னேன், எனக்கு மெத்ஸ் சேரை தான் பிடிக்கும், அவர் அந்த சேரை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு உயிர் அப்படின்னா. அப்போ என்னடா உயிர் அப்படிங்கிற அளவுக்கு
என்னடா மிஸ் நல்லா சொல்லி கொடுப்பாரா, உனக்கு எல்லாம் எல்லாமே ஏழுமாடா, உனக்கு நல்லா படித்து கொடுப்பாரா அவர் அப்படின்னு. அதெல்லாம் போங்கண்ணே, அவரோட போலிங் சூப்பர் போலிங்னே, அதனால தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா. அப்போ நானே சிரிச்சுக்கிட்டேன். ஓலல் படித்து கொடுத்தவங்கள, ஓலல் மாத்திரம் படித்தவங்கள டீச்சர்ஸாக போட்டால் இது தான் கதி. மாணவன் இப்படி தான் படிச்சுக்குவான். அவன் ஸ்கூலுக்கு போனால் படிக்க மாட்டான், போலிங் போடுறது எப்படி அப்படின்னு தான் கற்றுக்குவான். இந்த ஜஃப்னா மக்களாக இருக்கலாம், இல்லை மலையக மக்களாக இருக்கலாம், அவங்க அவங்களோட கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி பலன்களை அனுபவிப்பாங்க. இப்போ ஒரு பெண் ஜஃப்னாவில் வலைத்தளங்களில் மோசமாக ஆபாச வார்த்தையில் பதிவிட்டாள் அப்படின்னு சொன்னனே, அந்த பெண்ணும் தான். ஆடாது செய்தவள் படாது படுவாள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் விடைபெறுவது உங்கள் கூட்டாளி எனக்கு ராயல். பாய், டேக் கேர்.